தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இப்போ திருப்பலியில் நம்ம சிந்திச்சிட்டு இருப்பது இந்த நாட்களிலே அப்பம், ரசம் இயேசுவின் சரீரத்தமாக. நேற்று நான் ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டு இருந்தேன், கவனமாக கேட்டவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கலாம். அப்பம் இயேசுவின் சரீரத்தமாக மாறுகிறது, இப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தேன். என்னடா ஃபாதர் ரசத்தை சொல்லலையே அப்படின்னு கவனமாக கேட்டிருந்தவங்க யோசிச்சிருக்கலாம். இது டபுள் கான்சக்ரேஷன் இங்கே நடக்குதா? அதாவது அப்பத்தை எடுத்து வாழ்த்தி பேட்டனில் வச்சுட்டாரு, ரசத்தை எடுத்து வாழ்த்தி அந்த துகிலின் மேலே வச்சுட்டார். அப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இது 2 தடவை கான்சக்ரேஷன் நடக்குதா? இன்னொரு சந்தேகம், அப்பம் இயேசுவின் சரீரமாக மாறுகிறது, ரசம் இயேசுவின் ரத்தமாக மாறுகிறதா? மூணாவது நமக்கு இருக்க ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. கம்ப்ளைண்ட் என்ன? ஃபாதர், எங்களுடைய கோயிலில் நற்கரணை ஒரு ஸ்பீஷீஸ் தான் ஃபாதர் கொடுக்குறாங்க, அப்பமும் ரசமும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஃபாதர், எப்போவுமே அப்பம் தான் கொடுக்குறாங்க ஃபாதர், சில இடங்களில் மட்டும்தான் எங்களுக்கு அப்பவும் ரசம் கிடைக்குது, இது கிடைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு கம்ப்ளைண்ட் நம்ம நிறைய பேருக்கு இருக்குது. அப்போ சிலவங்க சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், இல்லை அது நிறைய பேர் இருக்கிறதுனால கொடுக்கல. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, அது நிறைய பேர் இருக்கிறதுனால கொடுக்காமல் கிடையாது. அது கொடுக்கணுன்னா திருச்சபை எவ்வளோ கஷ்டப்பட்டானாலும் 2 ஸ்பீஷீஸில் கொடுக்கணுன்னா இயேசுனுடைய திருசரீரமும் திருரத்தமும் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும்னா கொடுக்கும். இன்றைக்கி அப்போ கொடுக்கலன்னா அப்போ அதனுடைய காரணம் என்னன்னு புரிஞ்சுக்கணுன்னா உங்கள் கம்ப்ளைண்ட்டுக்கான ஆன்சரும் இது 2 கான்சக்ரேஷன் கேட்டால் 2 கான்சக்ரேஷன் தான், டபுள் கான்சக்ரேஷன் நடக்குது. ஒரு சரீரத்துக்கு உயிர் தருவது இரத்தம். அப்போது இயேசுனுடைய சரீரம் அப்பத்தை எடுத்து வாழ்த்தி ஃபாதர் அந்த பேட்டனில் வைக்கும் பொழுது அது உயிர் உள்ளதாக மாறுகிறது என்றால் கண்டிப்பாக அது அப்பம் மட்டுமா? இல்லை, டிரான்ஸ்சப்ஸ்டான்சியேஷன் நடந்துடுச்சு, சப்ஸ்டன்ஸ் மாறிடுச்சு. இனி அது அப்பம் அல்ல, இயேசுனுடைய சரீரம், உயிருள்ள சரீரம். அப்போ உயிருள்ள சரீரத்தில் உயிருள்ள இரத்தம் இருக்குமா? இருக்கும். அப்போ அந்த அப்பம் மாறி இயேசுனுடைய சரீரமாக மாறும் பொழுது அது சரீர இரத்தமாக தான் வைக்கப்படுகிறது. அதான் நம்ம இரக்கத்தின் ஜெபமாலையில் இந்த வார்த்தையை சொல்லுவோம், உடலும் இரத்தமும் ஆன்மாவும் தெய்வீகமும். அது 4 மடங்குகிறது. அப்பம் மாறி இயேசுனுடைய சரீரம், இரத்தம், ஆன்மா, தெய்வீகமாக மாறியது அந்த அப்பம். அதே தான் ரசத்திலும் நடக்கிறது. ரசத்தை எடுத்து வாழ்த்தி அந்த வார்த்தை சொன்ன பிறகு திஸ் இஸ் மை பிளட்டுன்னு தான், திஸ் வில் பிகம் மை பிளட்டுன்னு சொல்லலை. இயேசுனுடைய வார்த்தைகள், இயேசு சொல்கிறார், தூய ஆவியானவர் இயேசுனுடைய பிரசன்னத்தை உணர்த்தி கொண்டு வந்து சொல்கிறார், திஸ் இஸ் மை பிளட், இது என்னுடைய இரத்தம். அப்போது அந்த இரத்தம், உயிருள்ள இரத்தம் எங்கே இருக்கும்? அதிலிருந்து மாறி இருக்காதுங்க, உயிருள்ள சரீரம். அப்போது சரீரத்தில் இரத்தம் உண்டு, உயிருள்ள சரீரத்தில் உயிருள்ள இரத்தம் உண்டு, உயிருள்ள இரத்தத்தில் உயிருள்ள சரீரம் உண்டு. அப்பமும் ரசமும் அல்ல, அப்பம் இயேசுனுடைய சரீர இரத்தம், ஆன்மா தெய்வீகமாக மாறுகிறது. ரசம் இயேசுனுடைய சரீரம், இரத்தம், ஆன்மா தெய்வீகமாக மாறுகிறது. அப்போ 2 கான்சக்ரேஷன் நடக்குது. சில இடங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நற்கருணை மட்டும் இயேசுனுடைய சரீரத்தை மட்டும் கொடுப்பாங்க, இரத்தத்தை அங்கே வச்சுருவாங்க, இயேசுனுடைய இரத்தத்தை வச்சுருவாங்க. சப்போஸ் அந்த அப்பம் தீர்ந்துடுச்சுன்னா, திவ்ய சரீரம் தீர்ந்துடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? சக்கரஸ்டியிலேருந்து கொண்டு வருவாங்க அப்பத்தை, கொண்டு வந்து இயேசுனுடைய இரத்தத்தில் முக்கி கொடுக்கும்பொழுது ஐயோ இன்றைக்கி இரத்தம் மட்டும்தான் கிடச்சதா? இல்லை, அப்பம் இயேசுவின் சரீரம், இரத்தம், ஆன்மா தெய்வீகமாக மாறுகிறது. ரசம் இயேசுனுடைய சரீரம், இரத்தம், ஆன்மா தெய்வீகமாக மாறுகிறது. அப்போ ஏன் இந்த 2 கான்சக்ரேஷன்? இயேசு அந்த 2 கான்சக்ரேஷன் செஞ்சார். எப்போ செஞ்சார்? ராவுணவில் இந்த மேல்மாடி அறையில் இயேசுவும் 2 செஞ்சார். இயேசு 2 செஞ்சாரா? ஆமாம். மேல்மாடி அறையில் அருட்சாதன முறையில் இயேசு இதை நமக்கு நிறைவேற்றி தந்தார். சக்ரமெண்டலி ஹி டிட் இட். அதனுடைய ரியலாக இயேசு எங்கே செஞ்சார்? அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை அந்த திருப்பலியை நிறைவேற்றி முடிக்கும் பொழுது இயேசு என்ன பண்ணுறாரு? அப்பமும் ரசமும், இயேசுனுடைய மாம்சம், இயேசுனுடைய இரத்தத்தை கொடுக்குறாரு. அங்கே ஒன்றே தான், அங்கே ஒரே ஒரு கான்சக்ரேஷன் தான். இயேசுனுடைய சரீரமும் இரத்தமும் நமக்காக கொடுக்கப்படுகிறது, மாம்சமும் இரத்தமும் நமக்காக கொடுக்கப்படுகிறது, ஆன்மா தெய்வீகம் நமக்காக கொடுக்கப்படுகிறது. ஆனால் இன்னைக்கு அன்றாட திருப்பலியில் எல்லா பலிப்பீடங்களிலும் வெள்ளிக்கிழமை நடந்த திருப்பலியை நம்மளால் நிறைவேற்ற முடியுமா? முடியாது. இரத்த கரையோடு நிறைவேற்ற முடியுமா? முடியாது. பிளட்டி சாக்ரிஃபைஸ் முடியுமா? முடியாது.
அது முடியாதுன்னு தெரிஞ்ச இயேசு வியாழக்கிழமை அருட்சாதன முறையில் தந்துட்டு போனார். வெள்ளிக்கிழமை ஒரு கான்சக்ரேஷன், ஆனால் வியாழக்கிழமை அது 2 கான்சக்ரேஷன் நடக்குது. புரிஞ்சுதுங்களா? ஆனால் அந்த 2 கான்சக்ரேஷன் இன்று நம்மளுடைய திருப்பலியில் நம்ம செய்கிறோம். இயேசு நிறைவேற்றியதை இன்று இந்த திருப்பலியில் இந்த பலிப்பீடத்தில் நிறைவேற்றப்படுகிறது. அதுவும் நிறைவேற்றுவது இயேசுவே. திஸ் இஸ் மை பாடி, திஸ் இஸ் மை பிளட். புரிஞ்சுதுங்களா? அப்போ அப்பத்தில் இயேசுனுடைய சரீரமாக மாறுகிறது, இரத்தமாக மாறுகிறது, ஆன்மா தெய்வீகமாக மாறுகிறது. ரசமும் இயேசுனுடைய சரீர, இரத்த, ஆன்மா தெய்வீகமாக மாறுகிறது. இனி அப்பத்தை இயேசுனுடைய சரீரத்தை மட்டும் வாங்கும் பொழுது வருத்தப்படாமல் வாங்குங்க. இயேசுனுடைய ரத்தமும் சேர்ந்து 2ஆக கிடைக்கும் பொழுது, 2 ஸ்பீசிஸில் கிடைக்கும்போது சந்தோஷந்தான். ஆனால் நற்கரணை மட்டும் வாங்கும் பொழுதும் அதில் இயேசுனுடைய இரத்தமும் சரீரமும் ஆன்மீகமும் தெய்வீகமும் உண்டு. எல்லாமல்ல இறைவன், திவ்ய நற்கரணை இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.